கிரீன்லேண்ட் விவசாய நண்பர்களுக்கு வணக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு, ஷேர் பண்ணவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருந்தீங்க, விசாரிச்சுட்டு இருந்தீங்க. எதனால் நம்ம இப்படி கேப் விட்டு போட்டிருக்கோம், இதோட பெனிஃபிட் என்னன்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு கேப் விட்டு போட்டாங்க நம்மளுக்கு ஈல்டு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் நம்ம விவசாய நண்பர்களுக்கு. சரிங்களா? எந்த அளவுக்குன்னா ஒரு 20-25% ஈல்டு அதிகமாக கிடைக்குங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல வெளிச்சம் வெயில் எந்த அளவுக்கு ஒரு செடிக்கு படுதோ, ஒரு செடி மேலே பில்லில் படுதோ, அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஈல்டு நல்லா இருக்குங்க. பக்கத்தில் வச்சிங்கன்னா இந்த பில்லு அதுக்கு மூடிக்குங்க, பக்கத்தில் இருக்க பில்லு அதுக்கு மூடிக்கும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈல்டு கம்மியாக இருக்குங்க. இப்படி வச்சிங்கன்னா ஈல்டு அதிகமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் சிரமம் தாங்க இப்படி செய்கிறது. இது பேக் எப்படி ஃபில் பண்ணால் விழாதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு கால்வாசி மண் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றணுங்க. திரியும் கால்வாசி மண் போட்டு தண்ணி ஊற்றணுங்க. ஸோ ஃபுல்லாக போட்டு கொஞ்சம் தண்ணி பிடிச்சிங்கன்னா செட் ஆகிருங்க, உக்காந்துரும். இது பார்த்திங்கன்னா சாயந்தரம் 7 மணிக்கு பிடிச்ச மழைங்க. இந்த வருஷத்துலேயே பெரிய மழை இது. காலையில் 5 மணி வரைக்கும் மழை அடிச்சிருக்கு. தண்ணி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். லேண்ட்லேயே இந்த அளவுக்கு தண்ணி ஒரு பேகும் சாயலைங்க. ஸோ நம்ம எப்படி செய்யணுன்றது தான் முக்கியங்க. அதே மாதிரி 2வது நாளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகிடுங்க. எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி, 2வது இல்லை 3வது நாள் ஃபுல் ட்ரை ஆகிடும். தண்ணி பிடிக்க வேண்டியது வருங்க. நன்றி, வணக்கங்க. கிரீன்லேண்ட் விவசாய நண்பர்களுக்கு வணக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு, ஷேர்